ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். 54 மெம்பர்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் தான் சொல்ல முடியும். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மார்க்கெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் லைவாக காட்டலாம் உங்களுக்கு. அங்கே நான் எப்படி பேசி வாங்குகிறேன். எனக்கு தெலுங்கெல்லாம் தெரியாதுங்க ஃபுல்லாலாம். சும்மா இந்த மார்க்கெட் போய் வாங்குகிற அளவுக்கு தெரியும். சரி, அது லைவாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிவிட்டு போனேன். ஆனால் மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே இந்த சமோசா விற்கிறவங்க எல்லாம் சவுண்டாக கத்திக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் சரி ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்றேன். இங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன தெலுங்கில் சொல்லுவாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தமிழ் கூட மேட்சிங்காக இருக்கிற மாதிரி வேர்டு ஏதாவது தெரியுதான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இஞ்சிக்கு இங்கே அல்லம் சொல்லுவாங்க. பூண்டுக்கு உள்ளிகடா சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லிகடாவும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அல்லம் உள்ளிகடா அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு இங்கே 1/4 கிலோ 80 ரூபா. நம்ம ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அடுத்தது கத்திரிக்காய்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா வெங்காயா சொல்லுவாங்க. கேரட்டுக்கு கேரட்டை தான் சொல்லுவாங்க. கேரட்டும் கத்திரிக்காயும் 1/2 கேஜி வாங்கினா அது 20 ருபீஸு. இது நான் சொன்னேன்ல லாஸ்ட் டைம் கீரை, இந்த கீரை நம்மளுக்கு அதிகமாக கிடைக்காதுன்னு சொன்னேன்ல, இந்த கீரையை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். 4 கட்டு 10 ரூபா, சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி பூவுக்கு பூவலும் சொல்லுவாங்க, 2 முழம் வாங்கிட்டேன் அதுவுமே. ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இருக்காது பூ. இங்கே அந்த அரும்போடு சேர்த்து கட்டிடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும், அதுக்கே பழக்கமாயிருச்சு இப்போது. சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் ஃப்ரூட்டும் வாங்கியாச்சு. இது வாழைப்பழத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பண்டுலு சொல்லுவாங்க. இந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம ஊரில் கிடைக்கிற பழம், இங்கே அதிகமாக கிடைக்காது. என்னடா எதை எடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறாளேன்னு நினச்சிக்காதீங்க. இது நிஜமாலுமே கிடைக்காது. இது சின்ன வெங்காயம்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. நார்மலாக எப்பயும் எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. அதனால் இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் மார்க்கெட் அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரொம்ப மழையாக இருக்கேன்னு சொல்லிட்டு காலையிலேயே நான் ஈவினிங்க்கு சூடாக ராகி கூழ் கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு ராய் ஊற வச்சுருந்தேன்னா அப்புறம் மார்க்கெட் போயிட்டு ராய்க்குள் காய்ச்சிட்டேன். நீங்களே எப்படி பண்ணுவீங்க? ராய் மாவில் பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி ஊற வச்சு அதுலேருந்து பால் எடுத்து பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸ் நான் இனி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன், எப்படி இருக்கும் என்னங்கிறது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் கொடுக்குறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். ராய்க்கூழ் சாப்பிட்டுட்டு இங்கே மழை, ரொம்ப கிளைமேட் ரொம்ப பேட் வெதராக தான் இருக்குது. மழையே நிற்கல இங்கே காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஜாஸ்தி நைட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக ஜாஸ்தி ஆகுது, பகலில் கம்மியாயிடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் சரின்ட்டு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு இது சூடாக இருக்கும்ல மழையில் சாப்பிட்றதுக்கு, அதனால் சரின்ட்டு இது நல்லா சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, தூங்கி அன்னைக்கு டே எண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.